ஆகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷர் செய்த அபிஷேகங்கள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்தவையாக. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி இணையும் நாள். இன்றைய மிக சிறந்த நாள், வழிபாட்டுக்குரிய நாள். முருக வழிபாடு மிகச்சிறந்தது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்று 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:16க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தசி. முடியும் நேரம் இன்று காலை 9:36க்கு. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:47க்கு. அதன் பிறகு அஸ்தம் ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:15 8:45 வரை. அதன் பிறகு 2:46 4:17 வரை. இரவு வேளையில் 8:17 10:18 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:16 2:46 வரை. யமகண்ட நேரம் காலை 8:45 10:16 வரை. கூலிகன் காலை 11:46 மதியம் 1:16 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று அதிகாலையில் 12:03 முடிவடைகிறது. அதே வேளையில் கும்பராசிக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உதவி, ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு தாமதம், கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு இன்பம், விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு ஆதாயம், கும்பராசிக்கு புகழ், மீன ராசிக்கு முயற்சி. தொடர்ந்து இன்றைய ஒரு சின்ன பகிர்ந்துக்குவோம். சிவாலயங்களுக்கு சென்றால் அங்கிருந்து நம்மளுக்கு திருநீர் மற்றும் எடுத்து வருவதற்கான உத்தரவு இருக்குது. மற்றபடி பூவோ மாலையோ வேறு எது நைவேத்திய பொருட்கள், நைவேத்தியம் செய்யப்பட்ட பொருட்களை நாம் எடுத்து வர வேண்டும் என்றால் நிச்சயமாக சண்டிகேஸ்வரர் முன்பு நின்று நம்ம அந்த பொருளை வைத்து இங்கிருந்து நான் எடுத்து செல்கிறேன் என்ற உத்தரவு கேட்ட பிறகுதான் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். சிவாலயங்களுக்கு சென்று நம்ம இஷ்டப்படி பொருட்களை எடுத்து வருவதை தவிர்ப்பது நல்லது. எல்லா ஆலயங்களையுமே நம்ம உத்தரவு கேட்காமல் எந்த பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது. மற்றொன்று, பால் அபிஷேகம் செய்த பிறகு அந்த பாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு காய்ச்சி காப்பி போட்டு குடிக்கிறதோ அல்லது அந்த பாலை காய்ச்சி குடிப்பதோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. அது ஆலயங்களுக்கு செய்த விஷயங்கள், ஆலயங்களில் கடவுள்களுக்கு செய்த அபிஷேகங்கள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்தவையாகவே இருக்கட்டும். சிலர் அந்த பாலை எடுத்துகிட்டு வீட்டில் காய்ச்சி குடிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அர்ப்பணம் செய்துவிட்டால் அதை அர்ப்பணித்து விடுவதுதான் மிக சிறந்தது. சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க ஆலயத்தில் அந்த அன்னதானமோ அல்லது இந்த உணவுப் பொருட்கள் அங்கே கொடுக்குறாங்க இல்லையா, அதை அவர்கள் அங்கே பசியாறி விட்டு செல்லலாம். மற்றபடி அதை எடுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் கைவிட்டு விடுங்கள். அது நம்ம அன்னதானம் என்றால் அங்கே வரும் பசியார இருக்கும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் தான் அது செய்ய வேண்டும். இதை எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சிவன் ஆலயத்தில் மட்டுமில்லை, மற்ற ஆலயங்களும் அந்த ஆலயங்களிலே கொடுக்கப்பட்ட இருக்கிற சட்டத்திட்டங்களை ஏற்று தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி.